இன்னைக்கு நாகர்கோவில் ரெசிபி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப பேர் என்கிட்ட ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த ஒண்ணு தான். இன்னைக்கு அத பண்ணிறலாம். என்னென்ன இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துறலாம். அதுக்கு முன்னாடி மீன் குழம்புனாலே பொதுவா மசாலா எல்லாமே ஒண்ணு தான். அத வைக்கிற மொறன்னு ஒண்ணு இருக்குது. அத கரெக்ட்டா பண்ணா டேஸ்ட் நல்லா வரும். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு சில மீன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் மசாலா தான் எடுத்திருக்கேன். ஒரு சில மீனுக்கு வந்து மல்லிகள் வந்து அளவுகள் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஒரு சில மீனுக்கு வந்து அதிகமாயிடுச்சுன்னா மீன் குழம்பு கடுத்து போயிரும். அதனால அதனோட அளவு கொஞ்சம் மாற்றம் வரும். ஒரு சில மீனுக்கு வந்து தேங்காவ வறுத்து செய்வாங்க. இதுதான் மீன் குழம்போட எல்லா மசாலாவும். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஒரு சிலர் வந்து வறுத்து பொடிச்சு வெந்தயமும் சேர்த்துக்குவாங்க. நான் இன்னைக்கு அத சேர்த்துக்கல. இன்னைக்கு நான் வந்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, சீரகம், மிளகு, துருவுன தேங்கா, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், வீட்லயே வறுத்து பொடிச்ச மல்லித்தூள். மீன் குழம்புக்கு எப்பவுமே மல்லித்தூள் நீங்க பாக்கெட் மசாலா வாங்குனாலும் வெறும் சட்டியில லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் இதெல்லாம் பொடியா இருக்கிறதுனால, பொடிய மட்டும் தனியா எடுத்துட்டு தேங்காய் மட்டும் அரைச்சு எடுத்துக்குவாங்க. நான் அப்படி கிடையாது. தேங்காய் கூட எல்லாம் எடுத்து அரைச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கழுவுன மீன் கூட பார்த்தீங்கன்னா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்கலா போடும்போது நல்லாருக்கும். கூடவே கல்லுப்பு, கரைச்சு வச்ச புளி. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணா சேர்த்து ஆரம்பத்திலேயே நாங்க சட்டியில மீன போட்டுருவோம். நெறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மீன் உடையாதான்னு? கண்டிப்பா உடையவே உடையாது. ஏன்னு கேட்டாச்சுன்னா, மீன் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் புளிப்பு சுவை சேர்றனால, அந்த புளிக்கு வந்து அந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில உடையாது. உடையும். சின்ன சின்ன ஒரு சில மீன்கள்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டான மீன் கொஞ்சம் உடையும். ஆனா, நவர மீன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மீன்லாம் உடையும். ஆனா, அத மட்டும் கொதிச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மீன் உடையவே உடையாது. கடைசியில உப்பு செக் பண்ணி, இந்த மாதிரி எடுத்து கொதிக்க விட்டுற வேண்டியதான். என்னடா கையால கலக்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதுதான் டேஸ்ட்டுங்க. நம்ம அம்மாக்கள் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மசாலா கூட்டும்போது, கையால தான் கலக்கி ஒண்ணோட ஒண்ணா சேர்த்து இந்த மாரி எடுத்து அடுப்புல கொதிக்க விட்டுருவாங்க. நல்லா நொர பொங்கி வரும்போது கரண்டியால அந்த நுரைகள கிண்டி விட்டுட்டு, கொதி விட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அப்படியே கருவேப்பிலையும் தூக்கி போட்டு அப்படியே கொதிக்க விட்டு, வத்த வச்சு எடுத்தோன்னா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இதுக்கு தாளிதம் எதுக்குமே தேவையில்ல. நெறைய பேர் வந்து கடைசியா டேஸ்ட்டுக்காக எண்ணெயில கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் அப்படிலாம் போட்டு தாளிப்பாங்க. அது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். மண் சட்டியில இந்த மாதிரி கருவேப்பிலைய தூவி விட்டு, வத்த வச்சு எடுத்துட்டா போதும். அப்படியே செம்ம டேஸ்ட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஈடு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். ஒவ்வொரு மீன் பொறுத்தும் சுவை இருக்கும். சரிங்களா? மீனுக்கும் அந்த டேஸ்ட் வந்து மாற்றங்கள் வரும். மசாலா எல்லாமே இதுதான். இதே மாரி செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். சரிங்களா? செஞ்சுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?